வணக்கம். மேசராசி ஆனி மாத ராசி பலன்கள். மேசராசிக்காரர்களுக்கு ஆனி மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும். சந்திராஷ்டம தினங்கள் என்பது சந்திரன் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிதாக தொழில் தொடங்குவது, புதிதாக ஊர் பிரயாணம் செய்வது, வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லுவது, யாரிடமாவது பணம் கொடுப்பது அல்லது பணம் பெறுவது, இதை தவிர்த்தால் பெரிதளவு பாதகமில்லாமல் சாதகமான பலன்களை கட்டாயமாக பெறலாம். 2.25 நாட்கள் தான். இந்த 2.25 நாட்களில் மிகவும் பொறுமையாக இருக்கும். சரி, சந்திராஷ்டம தினங்களை பார்க்கலாம். 19/6/2024 ஆனி மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை பகல் 11:02 விருச்சிக ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும். இந்த சந்திராஷ்டம தினங்களில் சொன்ன மாதிரி அவசரப்படாமல் வெளியூர் பிரயாணம் செய்யாமல் பொறுமையாக இருப்பது மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும். சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களை பார்க்கலாம். 21/6/2024 ஆனி மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு தனுசு ராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும். இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு மேசராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்வது இம்மாதத்தில் யோகத்தை தரும். அதைவிட கோபம் என்பது அதிகமாக இருக்கும். ஜென்ம ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்வது என்பது அவசரம், ஆத்திரம், அதிகப்படியான கோபம். இதை தவிர்த்தால் பெரிதளவு நற்பலன்களை மேசராசிக்காரர்கள் கட்டாயமாக பெறலாம். 2ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது என்பது யோகத்தை கொடுப்பது, வருமானத்தை பெருக்குவது, செய்யும் தொழிலில் இரட்டிப்பான நன்மையை தருவது, இப்படிப்பட்ட சுப காரியங்களை செய்வது. குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பது திருமணம் செய்வது, வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, புதிதாக தொழில் தொடங்கிறது, இது எது செய்தாலும் உங்களுக்கு நற்பலன்களை தரும். சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் புதனுடன் இணைந்து சூரியனுடன் இணைந்து மிதுன ராசியில் அமருவது என்பது யோகத்தை தரும் மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி பாதைக்கு மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய புதன் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான் 3 கிரகங்களும் 3ஆம் இடத்தில் இருப்பதினால் மேசராசிக்காரர்கள் தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். இம்மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும். கேது பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது நோய், கடன், பகை, எதிர்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை முறியடித்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்குண்டான வழியை செய்வதும், நீங்களாகவே சுயமாகவே நீங்கள் சிந்தித்து செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் உங்களுக்கு இரட்டிப்பான வெற்றியை கொடுக்கும். சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது, 11ஆம் இடத்திற்கு சனி பகவான் வருவது என்பதே 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டம் சொல்லலாம். இந்த அதிர்ஷ்டமாகப்பட்டது உங்களை வாழ்க்கையில் எதிர்பார்த்திடாத பல வகையான நற்பலன்களை தரக்கூடிய யோக அமைப்பில் சனி பகவான் அமர்ந்திருப்பது மேசராசிக்காரர்களுக்கு அனைத்து வகையான நற்பலன்கள் மட்டுமல்லாமல், அதிர்ஷ்ட பலன்கள் மட்டுமல்லாமல், திடீர் பணக்கார யோகத்தை தருவதும் இந்த சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு வருவதுதான். உங்கள் வாழ்க்கையில் எதையாவது செய்து சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் இதை எண்ணி இந்த காலகட்டத்தை நழுவ விடாமல், தவற விடாமல் வெற்றி பாதைக்கு உங்களை கொண்டு செல்வதற்குண்டான வழியை தேடலாம். அடுத்ததாக ராகு பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பது பெரிதளவு பாதகமல்ல, சாதகமான பலன்களாகவே இருக்கும். இம்மாதத்தில் அனைத்து கிரகங்களும் மேசராசிக்காரர்களுக்கு சாதக பலன்களை தருகின்ற அமைப்பில் அமர்ந்திருப்பதினால் நீங்கள் தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும். இதற்கு உங்களுக்கு சிறு தடைகளாக இருந்தால் அந்த தடைகளை விலக்கி வெற்றி பெறுவதற்குண்டான பரிகாரமாக வெள்ளிக்கிழமை தோறும்
வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று சுக்கிர பகவானை வணங்கி வந்தாலே போதுமானது. நவகிரகத்தில் சுக்கிர பகவான் இருப்பார். மாலை நேரத்தில் விளக்கேற்றி வணங்கி வந்தாலே சுபிட்சங்கள் நிறைந்து வாழ்க்கையில் சந்தோஷம் பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.